தாவேக கொடி விவகாரத்தில் தலையிட முடியாது என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நடிகர் விஜயின் தாவேக கொடி விவகாரத்தில் தலையிட முடியாது என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் கண்ணன். கண்ணன், விவரங்களை சொல்லலாம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தாவேக கொடியை கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அறிமுகம் செய்தார். அந்த கொடியில் 2 யானைகள் இருக்கும் வகையில் அந்த கொடியானது அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த கொடிக்கு பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் ஆட்சேபனை தெரிவிக்கப்பட்டது. அந்த ஆட்சேபனையில் பகுஜன் சமாஜ் கட்சியும் அந்த யானை சின்னத்தை பயன்படுத்துகிறது. எனவே தாவேக கொடியில் யானை சின்னத்தை பயன்படுத்துவது தொடர்பாக அந்த கட்சி சார்பில் ஆட்சேபனையானது தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அந்த ஆட்சேபனைக்கு இந்திய தேர்தல் ஆணையம் சார்பில் பகுஜன் சமாஜ் கட்சிக்கு ஒரு கொடி ஒரு பதில் ஒன்றை எழுதியுள்ளது. அந்த பதிலில் அரசியல் கட்சிகளின் கொடிகளையும் அதில் இடம்பெற்றிருக்கும் உருவங்களையும் ஒப்புதலோ அங்கீகாரமோ தேர்தல் ஆணையம் கொடுப்பது இல்லை என்று இந்திய தேர்தல் ஆணையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சின்னங்கள் மற்றும் பெயர்கள் முறையற்ற பயன்பாட்டு தடுப்பு சட்டம் 1950க்கு உட்பட்ட வகையில் இருப்பது அரசியல் கட்சிகளின் கடமைகள் மற்றும் பொறுப்பாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொடிகளின் விதிமுறைகள் உட்பட்டு இருப்பதை அந்தந்த கட்சிகள் தான் உறுதி செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி பார்த்தால் தாவேக கொடியில் யானை சின்னம் இடம்பெறுவதற்கு எந்தவித தடையும் இல்லை என்பதை தேர்தல் ஆணையம் உறுதி செய்துள்ளதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்பது இந்த கடிதத்தின் மூலம் தேர்தல் ஆணையமானது பகுஜன் சமாஜுக்கு அளித்துள்ள தகவலின் மூலம் தெரிய வந்துள்ளது. தகவல்களுக்கு நன்றி கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.